ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குக் வித் கோமாளியில் விஜய் சேதுபதி சார் சொல்லியிருப்பார் இல்லைங்களா, க்ரீன் சிக்கன் ஃப்ரை. நம்ம அதை தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். பட் நம்ம இது சிக்கனில் ட்ரை பண்ணலை, ஃபிஷ்ஷில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிஷ் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நான் வந்துட்டு 20லேருந்து 25 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு கத்தை புதினாவை சேர்த்துருக்கேன். சேம் அதே மாதிரி ஒரு கத்தை கொத்தமல்லியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைனலாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டால் நமக்கு அந்த பேஸ்ட் குழ குழன்னு இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக நமக்கு நல்லாயிருக்கும். பேஸ்ட் அந்த மீனுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த மீனில் ஒட்டுற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுட்டேன். பட் நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா விடாதீங்க, தெளித்து அந்த பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் நான் சேர்த்துருக்கேன். அதே சேம் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம ஃபைனலாக நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை இன்னொரு தடவை நம்ம நல்லா இந்த மாதிரி குழச்சி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இன்றைக்கி சங்கரா மீன் வாங்கியிருக்கேன். ஸோ சங்கரா மீனை எடுத்துகிட்டு நம்ம இது கூட நல்லா இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட் மீனில் நல்லா பிடிக்கிற மாதிரி நம்ம நல்லா டைட்டாக நம்ம அப்ளை பண்ணி வைக்கணும். அப்போ தான் அது நல்லா ஒட்டும். அது கூடவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய மீனாக இருந்துச்சுன்னா அந்த உடம்பில் நம்ம கத்தியால் கீறல் போட்டுட்டு நம்ம அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணலாம். நான் சின்ன சின்ன மீன் தான், அதனால் நான் கீறல் போடலை, நான் அப்படியே அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம அப்படியே எடுத்து பொரிக்காமல் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சோம்னா நமக்கு அதோட மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ ஒரு கல்லில் நம்ம எண்ணெய் ஊற்றி நான் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபிஷ்ஷை எடுத்து நம்ம அந்த கல்லில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மீன் திருப்பி போடும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக திருப்பி போடணும். ஏன்னா அது குட்டி குட்டிஸ் மீன், அதனால் நல்லா உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் உடையாமல் பார்த்து மெதுவாக நம்ம திருப்பி போடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு கிறிஸ்பியாகவும் நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கிற நமக்கு க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு.